உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தமிழகத்தில் ஆதரவற்ற முதியோர் இல்லம் அதிகரித்து வரும் நிலையில் முதியோர்களை ஓரம் கட்டுவதை தவிர்க்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆர்வமுடன் தனது பேர குழந்தைகளுடன் போட்டியில் கலந்து கொண்ட தாத்தா பாட்டிகள், உற்சாகத்துடன் தனது தாத்தா பாட்டிகளுடன் ஆடி பாடி மகிழ்ந்த பேர குழந்தைகள் என ஆரவாரத்துடன் தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டது. தாத்தா, பாட்டி மற்றும் பேர குழந்தைகளுக்கிடையிலான பாசப்பிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 13ஆம் தேதி உலக தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதுவரை எந்த பள்ளியிலும் கொண்டாடப்படாத நிலையில் முதன்முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் SRKBV மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் தாத்தா பாட்டிகளும் அவர்களது பேர குழந்தைகளும் இணைந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று உறவின் அர்த்தத்தையும் பாசத்தின் மதிப்பையும் வெளிப்படுத்தினர். இன்று எங்களது SRK கல்வி குழுவானது தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அனைத்து தாத்தா பாட்டிகளையும் வரவழைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி தாத்தா பாட்டியருடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக ஒரு குடும்பத்திற்கு இருக்கின்றார்கள் என்பதனை எடுத்து கூறி விளக்கி ஒரு அன்பான சமுதாயத்தை உருவாக்க எமது பள்ளி எடுத்திருக்கின்ற ஒரு முயற்சிதான் நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற தாத்தா பாட்டியர் தின விழா. இந்த நிகழ்ச்சியில் தலைமுறைகளை இணைக்கும் பாசம் உயிர்ப்புடன் வெளிப்பட்டது. மேலும் தாத்தா ஒருவர் சிலம்பம் சுற்றி காட்டிய நிகழ்ச்சி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அதேபோல் பேர குழந்தைகளுடன் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் அரங்கில் இருந்தவர்களை உற்சாகப்படுத்தின. மேலும் தாத்தாக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தனியாக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பூட்டியது. இத்தகைய முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுமானால் எதிர்காலத்தில் ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் இல்லாத தமிழகம் உருவாகும் என்ற நம்பிக்கையை பள்ளி இயக்குனர் சுதாதேவி தெரிவித்தார். வருங்காலங்களில் தாத்தா பாட்டிகள் அனாதை இல்லங்களுக்கு அனுப்புவது, முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது என்ற ஒரு எண்ணம் குழந்தைகளிடையே வரக்கூடாது. அவர்கள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதித்து பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுடைய அன்பை, பாதுகாப்பை, அரவணைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தினத்தை எங்களுடைய பள்ளியில் மிகவும் அழகாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சி தலைமுறைகளை இணைக்கும் பாலமாக அமைந்து குடும்ப மதிப்புகளை குழந்தைகளுக்கு விதைக்கும் ஒரு சிறப்பான முயற்சியாக பாராட்டப்படுகிறது.